வணக்கம். 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் அஞ்சலி செலுத்திய திருமாவளவன். மக்களுடன் ஒன்றிணைந்த தரப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை கட்டியெழுப்பியுள்ளோம். ஜனாதிபதி உரை. தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டுக்கு தமிழரசுக் கட்சி அழைப்பு. திருகோணமலையில் 65 மாடுகளை சிறைப்பிடித்த விவசாயிகள். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் இன்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான திடீர் வருகையின் போது அவரை அப்பகுதி பொதுமக்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கவிஞர் யோ புரட்சி அவர்கள் தன்னுடைய 1000 கவிதைகள் நூலை தொல் திருமாவளவனிடம் கையளித்தார். பின்னர் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான பொது தூபிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் 36வது கார்த்திகை வீரர்கள் தினம் இன்றைய தினம் கொழும்பு விஹாரமகாதேவி பூங்காவில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுடன் ஒன்றிணைந்த தரப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை கட்டியெழுப்பியுள்ளதுடன் ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னர் நாட்டின் சட்ட விதிமுறைகளையும் தரப்படுத்தியுள்ளதாக கூறியிருந்தார். அன்று ஆட்சியை கையகப்படுத்துவதற்காக போராடினோம். இன்று இந்த நாட்டிற்கு வெற்றியை பெற்றுத் தருவதற்காக போராடி வருகிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். மேலும் ஜனாதிபதி தனது உரையில், இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒப்பிட்டு பேசுவதை ஒரு சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர். எனினும் ஏனைய அரசாங்கத்தைப் போல நாம் ஒருபோதும் இருக்கவில்லை. பழைய அரசாங்கம் ஒன்று ஆட்சிக்கு வருமாயின் அதை போன்றொரு அரசாங்கத்துடன் நன்மை தீமைகளை ஒப்பிட்டு பேசுவது சரியாகும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுடன் ஒன்றிணைந்த தரப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. உயர்ந்த பதவிகளில் இருந்து கொண்டு தன்னிச்சையாக முடிவுகளை நாம் எடுப்பதில்லை. அரசாங்கத்தின் உண்மையான பலம் பொதுமக்களே. இறுதி மூச்சு வரை நாட்டின் நிலையான மாற்றத்திற்காக சளைக்காமல் போராடுவோம். 3/2 பெரும்பான்மையை பெறுவது சாத்தியமில்லை என கூறினார்கள். பின்னர் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியை கொண்டு நடத்த தரமான ஆட்சியர் இல்லை என வதந்திகளை பரப்பினார்கள். எனினும் தேசிய மக்கள் சக்தி மக்களின் ஆதரவுடன் ஒன்றிணைந்து வெற்றிகரமாக செயற்பட்டு வருகின்றது என தனது உரையில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கமைய அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நா. ரட்னலிங்கத்திற்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழினம் சார்ந்த பல பொது விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை பற்றி முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்தது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களிலும் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தின் தேவை என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலை நடாத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசுக் கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் குறித்த கடிதத்திற்கு பதிலளித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர், உங்கள் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து இயன்றளவில் விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். திருகோணமலை பாட்டாளிபுரம் பகுதியில் பயிரிடப்பட்ட வேளாண்மை பயிர்களை துவம்சம் செய்த 65 மாடுகளை நாகம்மாள் விவசாய சம்மேளன பிரிவின் விவசாயிகள் பிடித்து அடைத்து வைத்துள்ளனர். பாட்டாளிபுரம், காயங்கேணி மற்றும் வேலப்பெருமாள் வேலிகளில் அத்துமீறி உட்புகுந்த இந்த 65 மாடுகளும் அப்பகுதியில் விவசாயிகளால் மிகவும் சிரமப்பட்டு பயிரிடப்பட்ட பயிர்களுக்கு பெரும் சேதத்தை விளைவித்துள்ளன. இதனையடுத்து விவசாய சம்மேளனத்தினர்
ஒன்றிணைந்து குறித்த மாடுகளை பிடித்து அடைத்து வைக்கும் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கை குறித்து பாட்டாளி விவசாயிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். மாடுகளால் விவசாயத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை விவசாய உத்தியோகத்தர்கள் வந்து நேரில் பார்வையிட வேண்டும் என்றும் உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கான முழுமையான நஷ்ட ஈட்டினை பெற்றுத்தரும் வரை அடைத்து வைக்கப்பட்டுள்ள மாடுகளை ஒருபோதும் விடுவிக்க மாட்டோம் என உறுதியாக தெரிவித்தனர். இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு 7 நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்.